ஒரே ஷாட், சிங்கிள் டேக். அது சிங்கிள் டேக். அவர் சிங்கிள் டேக்ல பண்ணார். நாங்க எல்லாருமே எல்லாருமே we started clapping. எல்லாருமே the entire unit started clapping. It was a single take. எதுவுமே இல்ல, அவர் எந்த ஆடிஷனும் பண்ணல, எதுவுமே கிடையாது. எப்படி வந்து அவர் மீட் பண்ணீங்க? அதுதான் எனக்கு, நானும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இது ஏதாவது ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா ஆடிஷனா, இல்லைன்னா வந்து நான் சொல்றேன் சொல்லி அனுப்புறேன், எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் செட் இதுதான் நீங்க பண்றீங்க அப்படின்னு. போலீஸையே கொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. நேர்ல உங்களை பார்த்து இந்த கெட்டப்ல யாருமே ஐடென்டிஃபை பண்ணல. இது இத்தனை நாள்ல என்ன வந்து ஒரே ஒருத்தர் தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க. 2 டைரக்டர்ஸ் ஒரு இடத்துல இருக்கிறப்ப அந்த இடமே ஒரு மாதிரியான ஒரு இதுல இருக்கு. இல்ல, அங்க நாங்க ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் அப்படிதான் பார்த்தோம். ஆமா, அதுதான் சொல்றேன். எல்லாரோடையும் பேசிட்டு இருப்பாங்க, ஓடிட்டு. அங்க ஒரு நாய்க்குட்டி இருந்ததுன்னா நாய்க்குட்டி எடுத்து வச்சுப்பாங்க, ஆட்டுக்குட்டி எங்க இருந்தா ஆட்டுக்குட்டி தூக்கி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கும் கேமராவுக்கும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். கேமரா முன்னாடி வந்தாங்கன்னா டோட்டல் டிரான்ஸ்ஃபர், எப்பவுமே 100% சார்ஜ். ஜமா எப்படி உங்களுக்கும் பாரிக்குமான அந்த நட்பு? என்ன அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணும்போது யாரோ வந்து என்ன ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டருக்கு. ஓகே. ஸோ பாரி எனக்கு ஃபோன் பண்ணும்போது, ஃபோன் பண்ண உடனே அவர் சொன்ன முதல் விஷயம், சார் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா, நீங்க உங்களுடைய போட்டோ ஒன்று அனுப்புங்க சார். பசுபதி என்னுடைய அவர் மனசுல நினைச்சிட்டு தான். அவர் என்னுடைய ஒன் ஆஃப் மை மென்டர். குமரவேல் அண்ணா இஸ் ஒன் ஆஃப் மை மென்டர். இவங்கெல்லாம் தான் எனக்கு நாடகம் கற்றுக் கொடுத்தவங்க. இவங்க கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். இவங்களோட தான் நான் வாழ்ந்தேன். பசுபதி இஸ் அமேசிங் டான்சர், கொரியோகிராஃபர். ஏதாவது ஒரு படத்திலேயாவது அது இஸ் அன் அமேசிங் கொரியோகிராஃபர். ஆமா, அவ்வளவு அருமையா டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணுவார் அவர். வெறும் நாடகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். Any theatre actor can become a good film actor. Any film actor cannot become a good theatre actor. இது வந்து நான் சொன்னதில்லை, இது வந்து சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ஆக்டர் கிருஷ் தயால் வந்து இணைஞ்சிருக்காரு. வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்கள் பேர் வந்து 2 விதமாக வித்தியாசமாக இருந்தது. ஸ்ரீ கிருஷ்ண தயால் வந்து கிருஷ் தயாலாக மாறி இருக்குல்ல. ஜமால் அந்த பேரில் தான் நான் உங்களை பார்த்தேன். ஏன்னா நான் அந்த பேரை மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூவில் பண்ணியிருந்தேன். அப்போ தான் இல்லை இவர் எனக்கு நல்லா தெரிஞ்சவர் ஆயிடுச்சுன்றப்ப தான் கிருஷ் தயாலாக மாறி இருக்கு. ஏதாவது காரணம் இருக்கா? டிசினால தான் காரணம். அது டிசியில் இருக்கிற சில பேர் செஞ்ச மாற்றம் அது. என்னுடைய இன்ஸ்டா ஹேண்டில் வந்து கிருஷ் தயால். ஓகே. ஸோ அதை வந்து அந்த பேரில் யாரோ ஒருத்தர் அங்கே டீமில் சொன்ன உடனே அது கிருஷ் தயாலா மாறிடுச்சு. எல்லாருமே வந்து they assume that that's my name. ஆனா ஸோ நான் அவங்க கிட்ட போய் என் பேர் கிருஷ் தயால் இல்லைங்க, என் பேர் ஸ்ரீ கிருஷ் தயால் அப்படின்னு சொல்லும்போது டிஓபி முகேஷ் அவரு தான் ரொம்ப தெளிவா டிசிஷன் எடுத்துட்டார். அவர் சொன்னாரு, இதுக்கு மேல நீ கிருஷ் தயால் தான் அப்படின்னு. அவரு தான் அது எனக்கு ஃபைனலாக பேர் வச்சார். ஸோ அவர் சொன்ன பிறகு நான் பேரை மாற்றிட்டேன். டைரக்டரும் அதே தான் என்னை கூப்பிட்டு இருந்தார். எல்லாருமே என்னை வந்து கிருஷ் தயால் கிருஷ்ணன் தான் கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கே ஒரு புதுசாக இருக்கு, என்னடா இது என் பேர். பட் அப்புறமா நான் வீட்டில் போய் நான் சொன்ன பிறகு அவங்களுக்கும் அதுதான் கரெக்டுன்னு தோணுச்சு. சரி, ஓகே. ஆக்சுவலாக சினிமாக்களில் வந்து பெயர் மாற்றுறது அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்குது. பட் பாக்யராஜ் சார் காலம், பாரதி ராஜா சார் காலத்தில் வந்து அதிகமாக இருந்தது. பட் இப்போ இருக்கிற டைமில் வந்து எல்லாரும் சொந்த பேரோட வர்றாங்கல்ல. பட் இந்த டைமில் ஒரு விஷயம் மாறி இருக்கு. எனக்கு அதுவும் நானா மாற்றல, நான் மாற்றல, அவங்க மாற்றிட்டாங்க. முகேஷ் தான் வந்து. ஸோ நான் இன்ஃபேக்ட் அவர்கிட்டயே நான் சொன்னேன், யாராவது என்னை கேட்டாங்கன்னா நான் இதுதான் சொல்லுவேன் அப்படின்னு. அண்ட் எல்லாருக்குமே அது தோணுச்சு. ஸோ என்னுடைய லீகல் நேம் ஸ்ரீ கிருஷ்ண தயாலா இருந்தாலும் இதுக்கு மேல ஸ்கிரீன் நேம் கிருஷ் தயால். ஆஃப் கோர்ஸ் எனக்கு நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி பேர் விஷயங்கள்லாம் பேசுறது. ஓகே, ரைட். ஸோ இப்போ எனக்கு அதுலேயே ஃபர்ஸ்ட் ஒரு டவுட், அதனால தான் அந்த கிளாரிஃபிகேஷன். ஏன்னா அந்த ஆர்வத்துல இருந்து நான் வெளியில வந்துடணுன்றதுக்காக கேட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பிஃபோர் உங்களோட டிசி டிராவல் ஜமான் நிறைய விஷயங்கள் நான் பேசுறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ த பிகினிங். ஏன்னா இப்போ பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்காக ஸ்ரீ கிருஷ்ண தயால் என்கிற கிருஷ் தயால் யாரு, எங்க இருந்து வந்தாரு? நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஜெட் ஏர்வேஸ் அப்படின்னு ஒரு ஏர்லைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா. ஓகே ஓகே. ஸோ நடிக்கணும்னு ஆசை, பட் அதுக்கு முயற்சிகள் எதுவும் நான் பெருசாக பண்ணல. ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. மெட்ராஸ் டாக்கீஸில் சுஹாசினி மேம் டைரக்ட் பண்ணுற ஒரு டிவி சீரியல் ஒன்று கிடைச்சிது. அது நான் பண்ணேன். எந்த இயரில் சார்? இது வந்து 2001. 2001 அப்போ தான் நான் வேலையில் சேர்ந்து அது பண்ணேன். ஐ என்ஜாய்ட் நல்லா இருந்தது. ஒரு நடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை உருவாக்குச்சு. பட் இது ப்ராப்பராக நான் கற்றுக்கணும். ஹவு டு ஐ எக்ஸ்ப்ளோர்? சும்மா போய் கேமரா முன்னாடி எப்படி நடிக்கிறது, அது சரியில்லையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ அதை கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். மெட்ராஸ் இது மேஜிக் லேண்டன் தியேட்டர் குரூப் வந்து ஒரு ஆக்டர் ஸ்டுடியோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி 6 மாதம் அவங்கக்கிட்ட நான் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு, டிப்பிக்கல் தியேட்ரிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அவங்களோடையே போய் நாடகங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் தியேட்டர். இது இது பட் ஆனால் எனக்கு அந்த அனுபவம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் தியேட்டர். ஸோ அதனால் நான் சினிமாவை காண்டாக்டே பண்ணல. ஐ டென்ட் பாதர் டு. உங்களுடைய நோக்கம் வந்து சினிமாவாக இருந்தது. அதற்கு தேவையான ஒன்றா வந்து அந்த தியேட்டர் இது தேவைப்பட்டது. அது உள்ளே போனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த ஏரியா பக்கமே போகாதுக்கு எனக்கு சான்ஸ் கேட்க தெரியாது. ஸோ எனக்கு எப்படி போய் சான்ஸ் கேட்குறது, யாருக்கிட்ட போய் எனக்கு நான் நடிக்க முடியும், எனக்கு அது தெரியல. அண்ட் எனக்கு ஒரு ஆக்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஸ்டேஜ் மூலமா எனக்கு அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. அதுவே எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. அவ்வளோதான். ஸோ ஐ வாஸ் என்ஜாயிங் பீங் ஆன் ஸ்டேஜ். அது ஒரு போதையாக நான் நினைக்கிறேன் ஸ்டேஜில் இருக்கிறது. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக. எவ்வளோ வருஷமாக அது பண்ணிட்டு இருந்தேன்? நான் இப்போ ஸ்டேஜ் தியேட்டர் வந்து 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 20 இயர்ஸாக தியேட்டர். ஓகே. உங்களோட சினிமா என்ட்ரி எதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? சினிமாக்குள்ள வரதுக்கான ரீசனே வந்து ஓடிடினால தான். ஓடிடி இல்லைன்னா எனக்கு தெரியல நான் சினிமாவுக்கு வந்திருப்பேனா அப்படின்னு. ஏன்னா 2018 ஜேஎஸ் நந்தினி வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணாங்க, நிலா ஓடிபா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் ஓடிடின்னா என்னன்னே மக்களுக்கு தெரியாது, என்னதுன்னே தெரியாது. அப்போவே நாங்கள் வந்து தட் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். ஸோ அவங்களோட நான் அந்த ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து ஃபேமிலி மேனுக்கு ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க. அதுதான் எல்லாமே மாற்றிடுச்சு. ஃபேமிலி மேன் வந்த பிறகு அதுக்கப்புறமா படங்கள் வர ஆரம்பிச்சது எல்லாமே. இப்போ பட் இருந்தாலும் தியேட்டரில் வந்து உங்களை கொண்டு போய் சேர்த்த ஒரு படமாக வந்து நீங்கள் எதை கன்சிடர் பண்ணி சொல்லுவீங்க? தியேட்டரில் கொண்டு போய் மக்கள்கிட்ட டைரெக்டாக, அதில் ஓடிடி இல்லாமல். ஜமா தான். ஓகே. ஸோ ஜமா எப்படி உங்களுக்கும் பாரிக்குமான அந்த நட்பு? ஏன்னா நீங்கள் எல்லாமே தியேட்டர் ஆர்டிஸ்ட் கரெக்டாக? இல்லை அவரு கூத்துல கொஞ்சம் தெரியும். கூத்துல அவருக்கு என்ன அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணும்போது யாரோ வந்து என்னை ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டருக்கு. ஓகே. இவர் தான் இந்த ரோலுக்கு, இவர் வந்து இளவரசன் அப்படின்ற ரோலுக்கு இவர் கரெக்டாக இருப்பார், நீ அவரை காண்டாக்ட் பண்ண அப்படின்னு. ஸோ பாரி எனக்கு ஃபோன் பண்ணும்போது, ஃபோன் பண்ண உடனே அவர் சொன்ன முதல் விஷயம், சார் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னார். நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று அனுப்புங்க சார். அப்படி தான் கான்வர்சேஷனே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஷோ ரீல் அனுப்பிச்ச அவர் அந்த ஷோ ரீல் வந்து ஒரு 40 செகண்ட் தான் பார்த்தேன் அப்படின்னாரு. 40 செகண்ட்ஸ்லேயே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ரோல் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அப்படி தான் நடந்தது. ஸோ அப்போது அதுக்கப்புறமா ஹீ ஹேட் மேட் 10 minutes ஆஃப் ஃபில்ம். அதை பற்றி ஒரு ப்ரோமோ ஃபில்ம் ஒன்று பண்ணியிருந்தார். அதை நான் பார்த்துட்டு ஐ ரியலி லைக்ட் இட், பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. ஓகே. உங்களுடைய அந்த தேட்டர் பிளேக்கும் கூத்துப்பட்டறைக்கான இந்த இதுக்கும் ஏதாவது மைன்யூட்டாக டிஃப்ரென்சஸ் இருக்கா, இல்லை எல்லாமே ஒரே பாயிண்ட்ல ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குமா? சினிமாவுக்கும் தேட்டருக்கும்? எஸ், சினிமாவுக்கும் தேட்டருக்கும் ஆஸ் அன் ஆக்டர் ரெண்டும் டிஃப்ரெண்ட் மீடியம். பர்பஸ் ஒன்று தான், நம்ம ஏன் நடிக்கிறோம் அப்படின்ற பர்பஸ் ஒன்று தான். பட் ஆனால் அதை எப்படி நம்ம கொண்டு வரோன்றது வேறு. ஏன்னா தேட்டர் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ பாடி. ஏன்னா பெரிய ஸ்பேஸு, நிறைய மக்கள் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாதுன்னா ஒரு ஆக்டருடைய கண்ணை பார்க்க முடியாது, அவங்களால உருவத்தை தான் பார்க்க முடியும். ஸோ அப்போனா ஒரு ஆக்டர் வந்து தேட்டரில் வந்து ஸ்டேஜில்
பாடி ஃபுல் பாடியை யூஸ் பண்ணி தான் அவன் நடிக்கணும். அப்போ தான் அது கொண்டு போய் சேரும் எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. சினிமா அப்படி கிடையாது. சினிமா வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம்குள்ளே தானே. ஸோ சினிமா வந்து இட்ஸ் மோஸ்ட்லி ஐஸ் தான், கண்ணு தான், பாடி கிடையாது. பாடி எல்லாமே வந்து செகண்டரி தான். கண்ணு தான் கன்வே பண்ணும் ஆடியன்ஸுக்கு என்ன நம்ம நினைக்கிறோம், என்ன சொல்ல வரோம், என்ன யோசிக்கிறோம் அப்படின்ற விஷயம்லாம். ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா மற்றதெல்லாம் ஓகே. ஏன் இந்த கேள்வி எனக்கு வந்தது அப்படின்னா, அடாப்டேஷன் அப்படிங்கிறது பெரிய ப்ராசஸ் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு இத்தனை வருஷமா வந்து நீங்கள் தேட்டரோட பேக்ரவுண்டில் இருந்துட்டு டக்குன்னு வந்து இந்த சைடு ஒரு இது பண்ணுறப்ப அந்த அடாப்டேஷன் ப்ராசஸிங்கே எப்படிப்பட்ட சேலஞ்சிங்காக உங்களுக்கு இருந்தது? அது ஈஸி. எனி தியேட்டர் ஆக்டர் கேன் பிகம் அ குட் ஃபில்ம் ஆக்டர். எனி ஃபில்ம் ஆக்டர் கேனாட் பிகம் அ குட் தியேட்டர் ஆக்டர். இது வந்து நான் சொன்னதில்லை, இது வந்து இட்ஸ் அ ரிட்டன் இது. ஏன்னா தியேட்டர் அப்படின்றதுக்கு ஒரு செப்பரேட் ஸ்கில் செட் இருக்குது. அதுக்கு டைம் எடுத்து அது நம்ம செஞ்சால் தான் அது வரும். அந்த டைம் ஒரு ஆக்டர்னால கொடுக்க முடியும், அந்த எஃபர்ட் போட முடியும்னா அப்போது தியேட்டர் ஆக்டர் ஆகலாம். சினிமா நம்ம உங்களுக்கே தெரியும், நிறைய தடவை வந்து திடீர்னு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் கூட ஒருத்தரால் நடிக்க முடியுது இல்லையா? ஏன்னா டிரெக்டர் கையில் இருக்குது, சினிமாட்டோகிராஃபர் கையில் இருக்குது, அவங்க எல்லாரும் சேர்ந்து கூட ஒருத்தரை நடிகனாக்கிடலாம். ஓகே. நம்ம இண்டஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து சர்வே பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சினிமாவுக்குள்ளே ஒரு நட்பு இல்லைனாலும் அந்த டைமில் ஒரு பெரிய நட்பு இருந்திருக்கும்ல. ஸோ அப்படிப்பட்ட உங்களோட நண்பர்கள் வந்து இன்னைக்கு திரையில் ஜொலிச்சுட்டு இருக்கிற மாதிரி நண்பர்கள்லாம் யாரை நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லுவீங்க? பசுபதி, அவர் மனசில் நினச்சிட்டு தான். அவர் என்னுடைய ஒன் ஆஃப் மை மென்டர். குமரவேல் அண்ணா, இஸ் ஒன் ஆஃப் மை மென்டர். இவங்கெல்லாம் தான் எனக்கு நாடகம் கற்றுக் கொடுத்தவங்க. இவங்க கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன், இவங்களோட தான் நான் வாழ்ந்தேன். ஸோ இவங்க எல்லாரும் தான் எனக்கு குரு. சோமு இருக்கான், குரு சோமசுந்தரம், அவன் தியேட்டர் ஆக்டர், அவன் இவ்வளோ நல்லா பண்ணுறான். அதுக்கப்புறமா நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. தெர் ஹஸ் பீன் விமல், அவரும் நாடகம் பண்ணிட்டு தான் வந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே. ஓகே. நீங்கள் குரு சோமசுந்தரம்னு சொன்னதுனால நான் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கும் அவருக்கும் நிறைய ரிசம்பிளன்ஸ் இருக்குது. ஈவன் ஜமாலை கூட நிறைய பேர் வந்து உங்களை அவராக வந்து ஐடென்டிஃபை பண்ணி நிறைய போஸ்ட் வந்து நான் பார்த்தேன், மீம்ஸ் 2-3 இடத்துல போய் நான் கரெக்ட் பண்ணேன். குரு சோமசுந்தரம் இல்லை, இவர் வந்து ஸ்ரீகிருஷ்ண தயால்னு சொல்லிட்டு நான் போய் மென்ஷன் பண்ணேன் ஒரு இதுன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட இல்ல சொல்லியிருக்காங்க சில பேர், நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா? எனக்கு அது ஆக்சுவலா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த மாதிரி கேட்கும்போது. ஸோ நான் சோமு கிட்டே சொல்லியிருக்கேன், டே நம்ம 2 பேரையும் இந்த மாதிரி சொல்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. பிகாஸ் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் இஸ் அன் அமேசிங் பர்ஃபார்மர் சோமு. ஸோ எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். சொல்லியிருக்காங்க எனக்கு. அந்த டைமில் கூட உங்களை அந்த மாதிரி சொன்னாங்களா? அப்போல்லாம் எப்பவுமே நான் கேள்விப்பட்டதில்லை. இப்போ தான் ரீசெண்டாக தான் அதை சொல்கிறாங்க. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக தான். ஐ திங்க் ஜமாக்கு அப்புறமா தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் டிசிக்குள்ளே வர்றப்ப நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு டீகோடிங் பண்ணால் டைரக்டரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அந்த தேவதாஸுடைய கதாபாத்திரத்தில் ஒரு விஷயங்கள் அணுகலாம், சந்திராவுடைய கதாபாத்திரத்தில் பார்வதி, இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்திலோடைய கோணத்துலேயும் ஒரு விஷயத்தை வந்து அணுகிறப்ப போஜராஜ் அப்படிங்கிறவர் மட்டும் தனித்துவமாக வந்து ஒரு ஸ்க்ரீன் முழுக்க நிறைஞ்சிட்டு இருந்தார். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இது டைரக்டருடைய விஷன் தான். டைரக்டர் வந்து அருண் மாதேஸ்வரன் சார் என்ன விஷுவலைஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா ஹீ இஸ் த ஒன் ஹூ கேன் see the entire picture இல்லையா? ஸோ அவர் என்கிட்ட இந்த கேரக்டரை நரேட் பண்ணும்போதே வந்து சர்டன் மேனரிசம்ஸ் ஒன்று, சில இமேஜஸ் ஒன்று கொடுத்துருந்தார். இவன் இப்படி இருப்பான், இந்த மாதிரி இருப்பான். முதல்ல அவர் சொன்னபோது கூட க்ளீன் ஷேவன் பற்றி பேசவே இல்லை. மீசியை நம்ம வேற ஏதாவது மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னாரு. அப்போ அவரை முதல் தடவை பார்த்தபோது நான் வந்து இதை விட இன்னும் அதிகமாக முடி தாடியோடு இருந்தேன். ஏன்னா அதர் ஃபிலிம்ஸ் ஷூட்டில் இருந்ததுனால கண்டினியூட்டினால அப்படி தான் அந்த மாதிரி தான் இருந்தேன் டிஸ்கஷன் அப்போ. ஸோ இப்படி தான் பேசணும். ஷார்ட் ஹேர் அப்படின்றது ஒன்று அவர் முடிவு பண்ணியிருந்தார். தென் இவன் என்ன மாதிரி ஒரு மேனரிசம்ஸ், என்ன மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பான் அப்படின்றது ஒரு ப்ரீஃப் கொடுத்துருந்தார். அதை பேஸ் பண்ணி ஐ ஹேட் டு டூ மை ஹோம்ஒர்க். எல்லாமே நம்ம
சில ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா, சில ஆக்டர்ஸோடைய ஒர்க் பார்க்க வேண்டியது இருக்குது, சில படங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது, சில கேரக்டர்ஸ் பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பண்ணேன். இதெல்லாம் பண்ணீங்களா? கைண்ட் ஆஃப் ஹோம்வொர்க் ரைட்? எந்த கேரக்டராக இருந்தாலும் செஞ்சு தானே ஆகணும். ஓகே ஓகே. ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே. அதுக்கப்புறமா வந்து இந்த கேரக்டருடைய பேக் ஸ்டோரி. இவன் ஏன் பேச்சுலர், இவனுக்கு ஏன் ஃபேமிலின்னா பிடிக்கிறது இல்லை. ஆப்வியஸ்லி ஏதோ ஒன்று அவனை பாதிச்சிருக்கு இல்லையா. ஸோ ஒரு பேக் ஸ்டோரி பேசிக்காக எழுதிக்கணும். ஒரு பேக் ஸ்டோரி பண்ணிட்டோம்னா தென் கம்ஸ் தி கேரக்டர், இவனுடைய மேனரிசம்ஸ், இவன் எப்படி இருப்பான், எப்படி உட்காருவான், எப்படி நடப்பான், எப்படி பார்ப்பான், எப்படி பிஹேவ் பண்ணுவான், இதெல்லாம் தான். ஸோ இதுதான் 3 ஸ்டேஜஸ். ஸோ இது ஒரு பேசிக்காக பண்ணி மறுபடியும் அவரோட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீ டுக் தட், ஹீ கேவ் ஹிஸ் இன்புட் எல்லாம் இது பண்ண பிறகு தென் அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஒரு தடவை கூட அவர் வந்து இந்த சப்ஜெக்டை பேசவே இல்லை. ஷூட்டில் ஃபஸ்ட்டு ஷாட் நான் ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு தடவை கூட கேரக்டரை பற்றி பேசினதே கிடையாது. நான் போய் கேட்பேன், சார் இது கரெக்டாக இல்லை, அந்த சீனில் என்ன வேற எப்படியாவது என்ன பண்ணலாம், இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு தான் பேசுவோமே தவிர வேறு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு. வாவ். இது போஜராஜுக்காக நீங்கள் பெரிய தயாரிப்பு வந்து பண்ணியிருக்கீங்க. ஆனால் போஜராஜ் நீங்கள் தான் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இது இருக்கா? எதுவுமே இல்லை. அவர் எந்த ஆடிஷனும் பண்ணல, எதுவுமே கிடையாது. எப்படி வந்து அவர் மீட் பண்ணீங்க? அதுதான் எனக்கு நான் போன வருஷம் வந்து நான் இதில் இருந்தேன், பாண்டிச்சேரியில் ஷோஸ் பண்ணிட்டு இருந்தோம், அங்கே ரிஹர்சல்ஸ் அண்ட் ஷோஸ் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவங்க ஃபோன் பண்ண போது நான் அங்கே இருந்தேன். நான் ஒரு 4 நாள் கழிச்சு தான் வந்து சென்னைக்கு வரேன், we can meet அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா அவங்களே ஃபாலோ பண்ணாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணி நான் போனேன். போயிட்டு அவர் கேரக்டர் நரேட் பண்ண ஆரம்பித்தார், கதையை சொல்ல ஆரம்பித்தார். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட் அண்ட் மவுஸ் கைண்ட் ஆஃப் இது இப்படி இருக்கும், நான் இப்படி தான் விஷுவலைஸ் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு தட்ஸ் இட். நானும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இது ஏதாவது ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா ஆடிஷனா, இல்லைன்னா வந்து யோசிக்கிறேன், நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் சொல்கிறேன், சொல்லி அனுப்புகிறேன், எதுவுமே கிடையாது. ஹி ஹட் ஜஸ்ட் செட் இதுதான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. நானே வந்து அவரை கொஞ்சம் கேட்டேன், சந்தேகமா எதுவுமே அவர் இல்லை, இதுதான் தட்ஸ் இட். எனக்கே புரியல. ஸோ தேர் வாஸ் நோ. நான் அப்புறமா ஷூட் பண்ணும்போதெல்லாம் கேட்டேன், சார் வேறு ஏதாவது எப்படி, நான் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு எனக்கு விட தெரியல ஏன்னு. அவர் ஏன் அதை யோசிச்சாரு? மொத்தமாக ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருச்சு. ஆடிஷன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, பயங்கரமான ஸ்டோரி இல்லை. அது உண்மையிலே அதனால தான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கு. வார்த்தைகளே இல்லை. நீங்கள் எப்படி இதை ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க? தட் மீன்ஸ் மீசை எடுக்கணும், தாடி ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் லுக்கு, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஓப்பனிங்கில் சொன்னப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்குல்ல, பட் இவ்வளோ தூரம் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்போ ஓகேவா இருந்ததா உங்களுக்கு? எக்ஸைட்மெண்ட் தானே இதுதானே ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா ஹவு டு யூ டிரான்ஸ்ஃபார்ம், ஹவு டு யூ தட் இஸ் ஒரு தயாலா இல்லாமல் இன்னொரு ஒரு 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 உருவமாக மாறுறது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதானே எக்ஸைட்மெண்ட் ஒரு ஆக்டருக்கு. ஸோ அது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஓகே, ரொம்ப ஜாலியாக. எனக்கு இந்த இடத்துல தான் இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. பொதுவாக இப்போ உங்களுடைய அந்த படம் ஹிட்டு, பயங்கரமான ஒரு வரவேற்பு, அவங்களோட கேரக்டர் பயங்கரமாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, உங்களை யார் என்ன அப்படிங்கிறத மக்கள் தேடி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் வந்து அந்த லுக்கோடு இல்லாமல் நீங்கள் மறுபடியும் வந்து பேக் டு உங்களோட இருந்திருக்கீங்கல்ல, ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாவது இது இருக்கா? ஏன்னா அடையாளத்துக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும்ல, மேபி நீங்கள் அந்த லுக்கோடே வந்து இப்போ வளம் வந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய இதுவாக இருக்காதா இது? ஏன்னா இப்போ கூட வந்து இப்போ பாருங்க, உங்களுடைய அந்த இமேஜை நான் போட்டு சொல்லணும், கரெக்டா? புரியுது. அந்த ஒரு இது இருக்குல்ல, ஏன் நீங்க அது ஏதாவது காரணம் இருக்கா இந்த மாதிரி? இது காரணம்லாம் இல்லை, அது போஜராஜ், அது முடிஞ்சிருச்சு. இது தயால். ஸோ அண்ட் எனக்கு நாடகம் இருக்குது, அடுத்த நாடகங்கள் இருக்குது, அடுத்த ப்ராஜெக்ட். ஸோ மக்கள் வந்து படம் பார்த்துட்டு அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணுறதும், அதுக்கப்புறமா என்ன அப்ரிஷியேட் பண்ணுறதும், ஐ திங்க் அதுதான் பெரிய விஷயம். நேரில் ஒருத்தர் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறது அப்படின்றது சந்தோஷமாக இருந்தாலும், பட் அதுக்கு ஓகே, வாட் இஸ் a real moment? real moment is somebody who's so unknown, I have no contact, யாருமே இல்லாதவங்க, அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புகிறதோ,
ஐ திங்க் அதுதான் பெரிய கிக். நேர்ல உங்களை பார்த்து இந்த இது என்னை யாருமே ஐடென்டிஃபை பண்ணல. இத்தனை நாள்ல என்னை வந்து ஒருத்தர் தான், ஒரே ஒருத்தர் தான் ஐடென்டிஃபை பண்ணார். அவர் இத்தனைக்கும் சொன்னார், சார் ஐ ஃபவுண்ட் அவுட் இட் இஸ் யூ ஒன்லி அப்படின்னார். இது வரைக்கும் என்னை யாருமே ஐடென்டிஃபை பண்ணல. நான் அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன். அது எனக்கு ஜாலியாக இருக்கு. நான் எப்பவுமே இருக்கிற மாதிரி அதுதானே சந்தோஷம். நைஸ் நைஸ். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப ரேரான சில விஷயங்கள்லாம் வந்து இப்போதான் வந்து க்ளோஸ் டு இதில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. ரீசெண்டாக உங்களோட டீம்லேருந்து ஜவஹர் இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் நாங்கள், எக்ஸ்பிரஸ்க்காக பண்ணியிருந்தோம். ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. நிறைய விஷயங்கள் நடந்ததுங்க. இந்த கேரக்டருக்கு தான் இவர், இந்த கேரக்டருக்கு இவர், அஷ்ரஃப் கேரக்டர் இவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன் செட்ல மாறிச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல. உங்களோட இதை பொறுத்த வரைக்கும் ஏதாவது அங்கே ஏதாவது இது நடந்ததா? இல்லை, போஜராஜ் நீங்கள் தாங்கிறது கான்ஸ்டண்ட்டாக நடந்துருச்சு. ஏன்னா ஓகே ரைட்டு. அருண் மாதேஸ்வரனுடைய படங்களுடைய அவுட்புட்டை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். அஸ் ஆடியன்ஸாக ஒரு ரிவ்யூவராக நாங்கள் நிறைய படம் பார்த்துருக்கோம். அதில் நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஏன்னா அது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு விதமான படம், கிரிட்டிக்ஸ்க்கு ஒரு விதமான படம். ஸோ அந்த மாதிரி க்ரைட்டீரியாஸில் நம்ம அதை கொண்டு வரலாம். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அவருடைய படங்களுக்காக அவர் வாங்கின விமர்சனங்களை தாண்டி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ த ஒர்க்கிங் பேட்டர்ன் அண்ட் ஸ்டைல் ஆஃப் தட் திங். அது எப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் இந்த படத்தில் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எல்லாருமே நீங்கள் யாரை கேட்டாலும் இப்படி தான் இது ஒன்று தான் சொல்லுவாங்க. இட் வுட் பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மோஸ்ட் மெமரபிள் டேஸ் ஆஃப் ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படி அமைஞ்சதுன்றதெல்லாம் தெரியாது. ஐ திங்க் சி அவர் தான் வந்து ஹீஸ் அ கேப்டன் ஆஃப் தி ஷிப், அவ்வளோதான். அவருடைய விஷன் ஒவ்வொருத்தருக்கும் கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சுது எல்லாருக்குமே. ஸோ என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ், என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் காஸ்ட்டாக இருக்கட்டும், க்ரூவாக இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ எக்ஸைட்டடாக ரொம்ப இன்வால்வ்டாக ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. அது ஏன்றது அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை டைரக்டர்னால தான் க்ரியேட் பண்ண முடியும். அடுத்தது வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அந்த எனர்ஜியை சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சப்போர்ட் பண்ணோம். மற்றது ஆக்டர்ஸ் தான். இதுக்கு தாண்டி ஹீரோவாக நம்ம லோகேஷ், அவருடைய ஹியூமிலிட்டி அவ்வளோ கிரவுண்டடாக, அந்த அளவுக்கு அக்செப்டடாக ஸோ ஐ திங்க் இது ஒரு ஃபார் மெனி இயர்ஸ் திஸ் ஃபில்ம் வுட் பி ஸ்பெஷல் ஃபார் ஆல் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஹூ ஒர்க் இன் திஸ் ஃபில்ம். ஓகே, அது டைரக்டர் உடைய ஃபஸ்ட்டு கிரெடிட் டைரக்டருக்கு தான். 2 டைரக்டர்ஸ் ஒரு இடத்துல இருக்கிறப்ப அந்த இடமே ஒரு மாதிரியான ஒரு இதில் இருக்கு. இல்லை, அங்கே நாங்கள் ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் அப்படி தான் பார்த்தோம். ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அங்கே டைரக்டராக வெறும் அருண் மாதேஸ்வரன் சார் மட்டும் தான் பார்த்தோம். லோகேஷ் கனகராஜ் சார் அவர் டைரக்டராகவே நாங்கள் அங்கே பார்க்கல. ஒரு ஆக்டர் ஹூ இஸ் டூயிங் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம், ஹூ இஸ் வில்லிங் டு லேர்ன், வாண்டிங் டு நோ, அந்த மாதிரி ஒரு ஆக்டரை தான் நாங்கள் பார்த்தோம். ஓகே, அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள்லாம் நல்லா நடிப்பீங்க, நான் எப்படியாவது முயற்சி பண்ணுறேன், இப்படி தான் சொல்லுவார் அவர். நான் இப்போ பாருங்க, படம் கம்ப்ளீட் ஹியூமிலிட்டி. ஹி வாஸ் வில்லிங் டு லேர்ன், ஹி வாஸ் வில்லிங் டு லேர்ன், லுக் அட் அதர் பீப்புள்ஸ் ஒர்க். அப்படி தான் அவர் உட்காந்துருந்தார். ஓகே, ரொம்ப ஜாலியாக. ஏன்னா என்டையர் ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரக்கடான ஒரு போர்ஷன் வந்து அவர் கேரி பண்ணிக்கிட்டே இருப்பார். பட் பர்டிகுலராக உங்களுடைய காம்பினேஷனில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷ்னலான எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு டெப்த்தான பிளேஸ் உங்களுடைய காம்பினேஷனில் இருக்கும். பர்டிகுலராக அந்த பார்வதி, நீங்கள், லோகேஷ் எல்லாருமே கூடிய அந்த சீனில் தான் என்டையர் மூவிலே அவர் உடஞ்சு போய் இது பண்ண ஒரு தருணம் வந்து அந்த இதுவாக தான் இருக்கும். அது வந்து உங்கள் கூட அது நடந்திருக்கும், அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது இருந்திருக்கும். ஸோ அந்த லைவ் மொமெண்ட் வந்து எப்படி இருந்தது? ஒரே ஷாட், அது சிங்கிள் டேக். அது சிங்கிள் டேக். அவர் சிங்கிள் டேக்ல பண்ணார். நாங்கள் எல்லாருமே we started clapping. எல்லாருமே the entire unit started clapping. It was a single take. அவரது க்ளோஸ் ஷாட், அவர் அழுவுறது, கம்பியை பிடிச்சிட்டு சிங்கிள் டேக். That's what I said. He's an amazing actor. நான் கூட ரிவ்யூவில் மென்ஷன் பண்ணிடுறேன், தபுல் சினிமா வந்து இவ்வளோ வருஷம் வந்து ஒரு நல்ல ஆக்டரை வந்து டைரக்டராக மட்டுமே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இன் ஃபியூச்சர்
அவருடைய ஃபிலிமோகிராஃபி டைரக்ஷன் இல்லாமல் நிறைய படங்கள் அஸ் ஆக்டராக வர்றதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்கு. ஏன்னா அந்த டெப்த் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நீங்கள் சொல்கிறத பார்க்குறப்ப இவ்வளோ விஷயங்களா. பட் எனக்கு இதே இடத்துல இன்னொரு விஷயத்த நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க, இண்டஸ்ட்ரியை பார்க்குறீங்க, ஆக்டர்ஸ் பார்க்குறீங்க, டைரக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பட் லோகேஷ்க்கு இவ்வளோ பெரிய கிரெடிட் கொடுக்குறீங்க, எவ்வளோ சின்சியரான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதே லோகேஷை வந்து சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இல்லாத மீம்ஸே கிடையாது. அதுக்கு அவர் டிசர்வ்டு இல்லைங்கிறது நான் வந்து ஆணித்தரமாக நான் ஆக்சுவலாக நான் அதெல்லாம் ஒத்துக்கக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட் நான் சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது. பட் அப்படிப்பட்ட ஒரு பர்சனை தான் வந்து நீங்கள் வந்து வேற ஒரு இதில் பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப எப்படி உங்களுக்கு இருக்கு? ரொம்ப பாப்புலர் அண்ட் ரொம்ப இதானாலே திஸ் இஸ் ஐ திங்க் திஸ் பிகம்ஸ் அ ஹெடேக் இன்னைக்கு அவ்வளோதான். அண்ட் ஐ திங்க் த வே ஹீஸ் ஹேண்டில்ட் இட் அது ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட்டாரு. தான் பதில் கொடுத்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. பதிலாக கொடுத்துட்டாரு. உங்களுடைய கான்வர்சேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த ஸ்பாட்டில்? ஜெம் ஆஃப் அ பர்சன், அதுதான் ஜெம் ஆஃப் அ பர்சன். எக்ஸ்ட்ரீம்லி கிரவுண்டட், ரொம்ப ஹம்பிள். ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஆள், அவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரிட்டி ஆர் த கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் தட் ஹி ஷோல்டர்ட், அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. அதான் சொல்கிறேன், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அங்கே. ஐ திங்க் அதெல்லாம் தான் சக்ஸஸ். இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு இதெல்லாம் தான் ரீசன். ஆப்வியஸ்லி அந்த எனர்ஜி, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த ஸ்பேஸில் என்ன மாதிரி ஒரு எனர்ஜியை ஒருத்தர் கிரியேட் பண்ணுறாங்கன்றது தானே. ஐ திங்க் அதுதான் இந்த படத்தில் நடந்தது. ஓகே. நான் ரீசெண்டாக 2 days பிஃபோர் வந்து பெங்களூர் போயிருந்தேன். ஒரு படத்தோடைய ப்ரொமோஷனல், ஒரு டாக்ஸிக் மூவியோடைய பேன் இண்டியன் ப்ரெஸ் மீட் போயிருந்தேன். அப்போ அதர் ஸ்டேட்டோட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வந்து அங்கே வந்திருந்தாங்க, கேதர் ஆனாங்க. வி ஹேட் அ குட் டைம். அப்போ வந்து டிசியை பற்றி அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. என்னங்க இப்படி ஓடுது எங்கள் ஊரில், இவ்வளோ ரசிக்கிறாங்க, அந்த மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் என்கிட்ட ஒரு 5 பேர் பேசுனதில் 4 பேர் வந்து உங்களை மென்ஷன் பண்ணி ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டை தாண்டி சில விஷயங்களோடைய இதெல்லாம் கிடைக்கிறதுல ஒரு ரெகக்னிஷன், அதெல்லாம் வந்து ஆக்டராக உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு இதில்? ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அஃப்கோர்ஸ் எல்லா ஆக்டரும் ஆசைப்படுறது தான். பட் ஆனால் நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு இட்ஸ் நம்ம இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நமக்கு தோணுது. அடுத்த பண்ண போகிற படங்கள் வந்து இன்னும் ரெஸ்பான்சிபிளாக பண்ணோம். ஏன்னா முதல்ல பண்ண படங்கள்னால டிசி அப்படின்ற ஒரு படம் எனக்கு கிடச்சிது. இப்போ டிசி பண்ணதுனால டிசியிலேருந்து கிடைக்கிற அப்ரிசியேஷன்னால இப்போ அடுத்தது இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஐ எம் எக்ஸைட்டட். ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் தோணுதா, இல்லை ப்ரெஷர் கொஞ்சமாவது எங்கேயாவது ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரெஷர் தான், அதுதான் ப்ரெஷர், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அதே தானே. ஒரு மாதிரியான ஃபியர், அந்த ஃபியர் இருந்தால் தானே நம்ம கரெக்டாக பண்ணுவோம். ஃபியர் போயிடுச்சுன்னா அந்த ஃபியர், ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஃபியர் எப்பவுமே இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம கரெக்டாக பண்ணுவோம் இருக்கும். ஓகே. உங்களை வந்து உங்கள் வீட்டில் ஒரு 20 இயர்ஸாக வந்து உங்களுடைய தியேட்டர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பார்த்துருப்பாங்க உங்களுடைய விஷயங்கள். இப்போ சமீப காலங்களில் ஜமாவாக இருக்கட்டும், ஒரு டிசிக்கான ஒரு விஷயம் வந்து வைக்கிறப்ப உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு இது கிடைச்சிது? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே. ஒய்ஃப் பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க நாடகங்கள், என் பசங்க வந்து சின்ன குழந்தை, இப்போ டீனேஜர்ஸ், ஸோ சின்ன குழந்தையா இருக்கும்போதே நாங்கள் நாடகங்கள்லாம் அவங்க உட்காந்துட்டு, அவங்களுக்கு ஒன்றும் புரியவே புரியாது. சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் பாட்டுக்கு நாடகம் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதிலிருந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் புதுசாக தான் இருக்குது. அவங்களுக்கும் இதெல்லாம் இந்த அனுபவம் கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு வந்து உங்கள் அப்பா நடிச்சிருக்காரு, இந்த படம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் they are also very happy. ஓகே. அது இவ்வளோ வருஷத்தில் இப்போ நடந்தது மாதிரி இருக்கா, இல்லை அந்த இதுக்கு முன்னாடி நான் அதுக்கு உழைக்கணுமே, அதுதான் நான் சொல்கிறேன். நான் அதுக்கு உழைச்சேனா அப்படின்னா அதுக்கு தெரியல. நாடகத்தில் நான் உழைச்சேன்,
சினிமாவுக்காக நான் இப்போதான் அந்த உழைப்பு எனக்கு தோணுது. இதுக்கு மேலே தான் நான் வந்து நல்ல படங்கள், நல்ல ரோல்ஸ், நல்ல கேரக்டர்ஸ், சேலஞ்சிங்காக இருக்கணும். எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கோ அது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஏன்னா ஆடியன்ஸுக்காகவும் பசங்களுக்காக, ஃபேமிலிக்காகவும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஓகே. ஆமாம், நான் படங்கள் எல்லாமே அது எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தால் தான் அதை பண்ணுறது, இல்லைன்னா யார் வேணாலும் பண்ணலாமே. எது உங்களை எக்ஸைட் பண்ணும்? ஏதாவது அந்த பயம்தான். இது 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 எப்படி நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுதான். ஏன்னா அதுக்கு யூ நீட் டு டூ சர்டன் திங்ஸ் இல்லை, யூ நீட் டு கோ ஃபிகர் அவுட் சம்திங் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அதுதான் எக்ஸைட் பண்ணோம். ஜாலியாக போயிட்டு கேமரா முன்னாடி போய் நின்னோம், லைனை சொன்னோம், லைனை சொல்லிட்டு வந்துட்டோம்னா அது 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 எனக்கு அது எக்ஸைட்மெண்ட்டே கிடையாது. தட்ஸ் நாட் மீ. ஓகே. ஃபுல் நரேஷனும் கேட்டதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வந்து ஓகே இதை பண்ணலாம், இது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் வந்து தோணும்ல, அப்படி வந்து உங்களுக்கான அந்த பாயிண்ட் அதை வந்து எக்ஸாக்டாக என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஜமாவை வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு பாயிண்ட் தோணிருக்கும். அது அவர் பண்ண அந்த 10 நிமிஷம் அந்த இதுதான் வீடியோ தான், அவ்வளோதான். அவ்வளோதான். அதை வச்சு தான் எல்லாருமே அக்ரி பண்ணியிருக்காங்க. இளையராஜா சார், ப்ரொடியூசர் சேத்தன், நான் எல்லாருமே வந்து அவர் பாரி பண்ண அந்த 10 நிமிஷம் இதுதான். அதே மாதிரி இவர் சொன்ன அந்த நரேஷன் தான், தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவ்வளோதான். இந்த இன்ஸ்டிங், ஏதோ ஒரு இன்ஸ்டிங் சொல்லும் நமக்கு, திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங், திஸ் இஸ் எக்ஸைட்டிங். அந்த இன்ஸ்டிங் நமக்கு என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறது. ஓகே. இந்த லைவ் லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டீமில் இருக்க நிறைய பேர் வந்து அதை அட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அது கூடுதல் கஷ்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே சேசிங்காக இருந்ததில்ல. ஆமாம் ஆமாம், இங்கே அங்கே வெயில், தூசி, மண் எல்லாமே. பட் அது பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது எல்லாருக்குமே. இட் வாஸ் நாட் ஈஸி, இட் வாஸ் அ டஃப் ஷூட். எந்த ஏரியாஸ் ஏதாவது அந்த இது இருக்கா? குற்றாலம் சுற்றி பண்ணோம், அங்கெல்லாம் பண்ணோம். அப்புறமா சென்னை அவுட்டரில் பண்ணோம். ஸோ எல்லாம் இதுதான். ஸோ அதனால் வந்து எங்கே போனாலும் மண், டஸ்ட்டு, தூசி இந்த மாதிரி ஒரு ஏரியாஸ் தான். கதை அதுதானே கேட்குது. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பட் டீமாக அந்த டீம் வந்து செம ஜாலியாக இருந்தது. வலி, ஒருத்தருக்கு வலி கஷ்டம்னாலும் 4 பேரும் அதே தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். சரிவா 4 பேரும் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வருவோம். அந்த மாதிரி தான் இருக்குது. உங்கள் சினிமாட்டோகிராஃபர் அந்த மூவிக்காக செட் பண்ண அந்த கலர் டோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெக்கூலியராக இருந்தது. அதை நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணி பண்ணியிருந்தாங்க. சில பேர் வந்து மானிட்டர் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும். சின்ன ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அந்த மானிட்டரில் அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு இது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்களா அந்த அவர் கொடுத்துருக்க அந்த டோன்ஸ் எல்லாத்தையும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்களா? நான் மானிட்டரே பார்க்க மாட்டேன். அதனால தான் கேட்டேன். ஏன்னா தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நான் பார்க்க மாட்டேங்கிறதா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் பார்க்க மாட்டேன். ரொம்ப ரேராக அதாவது தேவை, ஒரு ஃப்ரேம் நமக்கு புரியல அப்படின்னா பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஜாலியாக இருக்கும்போது பாப்பா எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது, அதர்வைஸ் நான் மானிட்டர். ஏன்னா நமக்கே புரியும் நம்ம பண்ணும்போது நம்ம இது நல்லா பண்ணுமா இல்லைன்னா இன்னும் ஏதோ ஒன்று சொல்லுவோம்ல. நாடகம் அது தானே, நாடகத்தில் எங்கே இருக்குது மானிட்டர், நமக்கு புரிதல் தானே. ஸோ நான் அதோட அப்படியே விட்டுடலான்னு தான் நினச்சேன். ஸோ ஐ டோன்ட் வாட்ச் மானிட்டர் அன்லெஸ் அண்ட் அன்டில் ஐ பீன் ஆஸ்ட் வாட்ச், அதர்வைஸ் நான் பார்க்க மாட்டேன். ஸோ இதில் இந்த ஒன் மோர்க்கான விஷயங்கள் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும்? நமக்கு தோன்றது தான் இல்லை, ஏதோ ஒன்று இன்னும் ஒரு வாட்டி. ஆமாம், நானே கேட்பேன். கேட்டேன்னா அவங்க சார் வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்னு. ஆமாம், இதில் என்னென்னா முகேஷும் இது எல்லாமே ஹேண்டில்டு கேமரா, ஸ்டாட்டிக்கே கிடையாது. எல்லாம் ஒரு ஷாட்டும் வந்து பிடிச்சிடணும். ஸோ ஒன் மோர் நம்ம கேட்கும்போது டிஓபி அவரே வந்து லெட்ஸ் கோ அப்படின்னுவார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஸோ அந்த மாதிரி நடந்தது. ஓகே, நீங்கள் சொல்கிறப்ப நிறைய விஷயங்கள் யோசிச்சு பார்க்குறப்ப, ஏன்னா சில நேரங்களில் சென்ஸ் பண்ணுறது தான் கூட பெட்டரானதாக இருக்கும். பட் அந்த சென்ஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்கில் வேணும். அப்படின்னா இல்லை, நம்ம படத்தை வந்து படம் பார்த்துட்டு இப்போ உட்காந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தேட்டரில்,
இந்த இடத்துல இதை இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் தாட் வருதுங்கிறது காமன். ஆமாம். ஏன்னா இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோவை என்னடா நல்ல போஸ்ட் கொடுத்துருக்கலாமேன்னு நம்மளே வந்து இது பண்ணிக்கிற மாதிரி. பட் ஆன் த ஸ்பாட்டில் சென்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி இது இருக்குல்ல, அதுதான். இல்லை, ஐ திங்க் அது வந்து நாடகத்தினால தான் அது வருதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் தியேட்டர் எல்லாமே அதுதான். தியேட்டர் வந்து நீ என்ன உணர்ற அப்படின்ற ஒரு விஷயம் தான் தியேட்டர் வந்து. ஸோ ஐ திங்க் மேபி அதனால் வரதான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அந்த ஷாட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து டைரக்டர் தான், அவர் தான் டிசைட் பண்ண போகிறார். எது ஓகே அப்படின்றது அவர் தான் டிசைட் பண்ண போகிறார். அதையும் மீறி நாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின் போது சம்டைம்ஸ் வெக்கமே இல்லாமல் நான் கேட்டுருவேன். அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு கதை தெரியும், அவர் நரேட் பண்ணிட்டாரு, இதுதான் இப்படி தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராகிட்டீங்க, அதை பண்ணுறீங்க, நடித்து முடிச்சிட்டிங்க, ஆன் ஸ்பாட்டில் உங்களுக்கு 1 more எல்லாம் போயிருக்கும். ஓகே. பட் அது எல்லாம் முடிச்சுட்டு அந்த பிஜிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் நீங்கள் அந்த ஸ்பாட்டில் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கல்ல, அதை வித்து பிஜிஎம்மோட அந்த தியேட்டரில் வந்து அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இப்போ அந்த ஃபீல் வந்து எப்படி இருந்ததுன்னா, அது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல. அதுவும் ஆடியன்ஸோட பார்க்கும்போது இட் வாஸ் அன்பிலீவபிள். எங்கே பார்த்தீங்க நீங்கள்? நாங்கள் எல்லாரும் வெற்றியில் பார்த்தோம். அங்கே அந்த ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நாங்கள் வெற்றியில் தான் எல்லாரும் போய் பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கே எங்கே கிளாப்ஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஸோ இட் வாஸ் சர்ரியல் மூமெண்ட். அது என்ன சொல்கிறதுனே தெரியாத ஒரு விஷயம். என்னடா இது உண்மைதானா அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட் எல்லாருக்குமே. ஒரு பக்கம் அனிருத் வந்து பிஜிஎம் தெரிக்க விட்டுட்டு இருக்காரு. லோகிக்கு ஒரு பெரிய இது இருக்குது, சந்திராக்கு ஒரு பெரிய இது இருக்குது, பார்வதிக்கு கூட ஒரு மைல்டான ஒரு பெரிய இது இருக்குது. பட் இந்த என்டையர் இதுலேயே வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பிஜிஎம் இல்லாதது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டர். கரெக்டாக போஜராஜுக்குன்னு தனிப்பட்ட எந்த இல்லை. ஏன்னா இதை மென்ஷன் பண்ணி நிறைய ஒரு 2-3 பேர் வந்து பயங்கரமாக சென்ஸ். நீங்கள் எப்படி சென்ஸ் பண்ணீங்க? எனக்கு அது இல்லை, எனக்கு அது தோணல. இது கதைக்கு என்ன தேவையோ அதுதானே. இன்னைக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கு ஏதோ ரீசன் இருக்கணும். கண்டிப்பா டைரக்டர் இந்த கேள்வி கேட்டேன்னா இல்ல அதுக்கு ஏதோ கண்டிப்பா ஒரு பதில் வச்சிருப்பாரு. நீங்க அதை அட்ரஸ் பண்ணீங்களா? இல்ல, எனக்கு அது தோணவே இல்லை. அப்படியா? எனக்கு அது எல்லாமே ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு. ஓகே. எல்லாமே படம் முழுக்க ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு. எனக்கு அது தோணவே இல்லை. ஓகே ரைட். சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து நிறைய படங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். வில்லனுடைய ஏரா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் டோன் சேஞ்ச் ஆகிறப்பையும் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்தது போது பொங்கி எழு மனோகரான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேட்டர்ன் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்பியார் ஸ்டைலில் அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் டோன் கூட ஒவ்வொரு இதாக வந்தது. அதுக்கப்புறம் வந்து வில்லன்னாலே ஒரு பெரிய லுக் இருக்கும், கொஞ்சம் முரட்டுத்தனமாக முகத்திலே தெரியும். அந்த என்டையர் காஸ்ட்டில் நிற்க வச்சா வில்லன் மட்டும் தனியாக தெரிவார். ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனி லுக்கு எல்லாமே ரெடி பண்ணுவாங்க டெடிக்கேட்டடாக. பட் அது வந்து 2020 வரைக்குமே, 2020 சொல்லக்கூடாது, 2010 வரைக்குமே அந்த பேட்டர்ன் ஆஃப் இது வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் லாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய தனிப்பட்ட ஒரு பிம்பம்லாம் தேவை கிடையாது. காமன் மேனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து வில்லனிக்கான ஒரு இதில் இருப்பாங்க அப்படிங்கிற இந்த எரா இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் ரீசெண்ட் டைமில் நோட் பண்ணீங்களா? இல்லை அதுக்கு வந்து மக்களே வந்து ஒரு விதமான தயாரோட வந்துட்டாங்க? எல்லாமே ஒரு சேஞ்ச் தானே. எல்லாத்துக்குமே ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? யூ நீட் தட். ஏன்னா வில்லன்னாலே கத்தி பேசுறதோ இல்லைன்னா அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கதைக்கு என்ன தேவை, அந்த கதைக்கு அந்த வில்லனுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கும்போது. ஸோ ஹீரோஸ் சம்டைம்ஸ் ஹீரோவுடைய இது வந்து ரிக்குவயர்மெண்ட் வந்து லவுடாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், இந்த சைடு வேற மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு வந்து ஹீரோஸே வந்து இப்போ இந்த படமே எடுத்தீங்கன்னா லோகி சாருக்கு வந்து அவருடைய லுக்கு பாருங்க எப்படி இருக்கு. ஸோ லுக்கே பிரேக் ஆயிடுச்சு இல்லையா? அதனால தான் இந்த மாற்றங்கள்லாம். ஹீரோனாலே ஸ்மார்ட்டா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும், சார்மிங்கா இருக்கணும், அப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் இன்னைக்கு இல்லாத போது அப்போ வில்லனுக்கும் வந்து வில்லனும் அப்படி ரகடா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி லுக்கு மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் மாத்துறாங்க, வில்லனும் மாத்துறாங்க. இதை டைரக்டர்ஸ் வந்து அந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுறது இன்னைக்கு ஓகே, இதை ஃபாலோ பண்ணிக்கலான்ற ஆடியன்ஸ் அடாப்ட் ஆனதை தான் நான் கேள்வியாக கேட்கணும்னு நினைக்கிறேன். அது புதுசாக இருக்கு அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஆமாம், இன்னைக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அதான் நம்ம ஒரு பாயிண்ட்ல சொல்லணும் அப்படின்னா, இப்போ லுக் வைஸ் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வில்லனை காமிக்கிறதுக்கும் மனுஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 2 சைடு ஒரு கோடு அளவு தான் வித்தியாசம். இந்த சைடு இருந்தால் அது வில்லன்,
இந்த சைடு எக்ஸ்பிரஸ் பண்ணால் அது குட்டு. ஆமா. குட்டுக்கும் எவிலுக்குமான ஒரு சின்ன கோட்டில் மட்டுமே அதை வித்தியாசப்படுத்தி அதை அட்ரஸ் பண்ணுறாங்க. அதை மக்கள் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம். இனி என்ன மேபி இன்னைக்கு வந்து we are all exposed to lot of content. நிறைய கான்டென்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இன்டர்நேஷ்னல் கான்டென்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஓடிடிஸ்னால இந்தியன் சினிமா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு சினிமாவும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் எல்லா இடமும் இப்போ கொரியன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரு டைப்பில் இருக்குது, யூரோப்பியன் ஒரு 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 ஸ்டைலில் இருக்குது, அமெரிக்கன் நம்ம வந்துட்டோம் இப்போ எல்லாரும். ஸோ அதனால் வந்து எக்ஸ்போஸ் ஆனதுனால they are willing to also adapt as an audience. இந்தியன் சினிமாவையும் வித்தியாசமாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. நல்ல விஷயம் தான் அது. எனக்கு டிசியில் என்டையராக எல்லா விஷயங்கள் பிடிச்சாலும் எனக்கு இன்னொரு வே ஆஃப் டெல்லிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் லீனியரில் சொல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து லீனியரில் ஒரு ட்ரை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அப்ரோச் ஆடியன்ஸாக பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப, ஏன்னா இதை தைரியமாக இதை பண்ணுறதுக்கு, ஏன்னா இப்போ யாருமே அதில் வர்றதில்லை. வலுக்கட்டாயமாக நான் லீனியரில் 2 விஷயத்தை வச்சு அங்கே போயிட்டு அது தேவைப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக பார்க்குறப்ப, ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கான்செப்ட். இல்லை இது வந்து லீனியராக இருந்தாலும் சில சீன்ஸ் நான் லீனியரில் இருந்தது. ஒரு 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 சீன் வந்து நான் லீனியர் ஃபார்மேட்டில் ஒரு சீனை சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ஐ திங்க் ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தட் வே ஆஃப் ரைட்டிங், அதுதான் ஒரு இந்த படத்தில் ஒரு பிரில்லியன்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்னு நான் பார்க்குறேன். 2 அப்பாக்கள் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் கடைசியில் பேசுகிறதும், அவங்க எதை பற்றி எந்த மூமெண்ட்டில் யாரை பற்றி என்ன பேசுகிறாங்க, அது எல்லாமே வந்து ஹுக்டானாக இருந்தது ஒரு ஆடியன்ஸுக்கு. அவங்க என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஐ திங்க் தட் இஸ் வாட் மேட்டர்ஸ். இது நான் லீனியர்லையும் சொல்லியிருக்கலாம், இதே படத்தை முழுக்க நான் லீனியர்லையும் சொல்லியிருக்கலாம், ஒர்க் ஆயிருக்கலாம். பட் இது லீனியரில் இந்த ஃபார்மேட்டில் ஒர்க் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்காக வந்து எல்லாமே லீனியராக சொன்னால் தான் ஒர்க் ஆகணும்னு நமக்கு தெரியாது. அடுத்த படம் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருந்தது. ரீசெண்டாக எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களோட ஒரு படம் நான் பார்க்குறப்ப, இந்த நான் லீனியரில் கதை சொன்னப்போ வந்து அவங்க படம் முடிச்சதுக்கப்புறம் வந்து என்கிட்ட கேட்டு இது ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு. எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இது லீனியர் நான் லீனியர்ன்றதை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது ஓகே, கனெக்ட் ஆகுது. மேபி அதை காமன் ஆடியன்ஸ் இப்போ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஏதோ ஒரு இதுல இல்லையே. இன்னைக்கு நிறைய படங்கள் நான் லீனியர் எப்பவோ ஆரம்பிச்சிருச்சு. நீங்க லோகேஷ் சாரோட படங்கள் கமர்ஷியலா நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் அதுல பாத்திருக்கேன். இப்போ ஒரு கமர்ஷியல் படங்கள்ல அது இதா இருக்கு. பட் இந்த மாதிரியான படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது கமர்ஷியல் தான். இது வந்து கமர்ஷியல் ஜென்சிக்காக பண்ண படம். பட் என்னன்னா ஜென்சியும் தாண்டி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்தை. எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு இந்த படம். அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ். ஸோ இது விஷுவலாக பார்க்குறதுக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஐ திங்க் மியூசிக் எலிமெண்ட் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு இந்த படத்தை. ஆக்டர்ஸ், ஐ திங்க் காஸ்டிங், நிறைய பேர் சொல்கிறது என்ன, காஸ்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா எல்லாம் புதுசாக இருக்காங்க, எல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். ஐ மீன் தி விஷுவல் கேமரா, விஷுவல் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அப்பீலிங்காக இருந்தது. எல்லாமே சேர்ந்து ஒரு 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 விஷயம் ஒன்று நடந்துருச்சு இந்த படத்தில். ஸோ அதுதான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாக இருந்தது இல்லையா. எங்கேயுமே உங்களுக்கு யாரோ இன்னொருத்தர் கூட சொல்லியிருந்தார் ரிவ்யூவர், மொபைல் பார்க்கறதுக்கு கூட யாருக்கும் தோணல, டைம் கொடுக்கலாம். 2.25 மணி நேரம் மொபைல் பார்க்க கூட யாருக்குமே என்கேஜிங்காக அப்படி ஒரு கிரிப்பிங் என்கேஜிங்காக இருந்தது அப்படின்னு. ஐ திங்க் அதுதான் மேட்டர். நான் லீனியர் ஆர் லீனியர் இஸ் எ டிஃப்ரெண்ட் திங். எவ்வளோ என்கேஜிங்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்றது தான். ஓகே, உங்களுக்கும் படத்தில் நிறைய பேருக்கு வந்து காம்பினேஷன்ஸ் இருந்ததில்ல. பட் வாமிகாவுக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிளைமேக்ஸில் தான் இல்லை எங்களுக்கு காம்பினேஷன் வரலைங்கிறதும் சொல்லுவாங்க. கிளைமேக்ஸில் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அப்பயும் அதுக்கான சந்தர்ப்பம் வந்து அது அமையாமல் போயிடுச்சு. ஏன்னா ஸோ பட் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்குறோம். அந்த லொக்கேஷனில் பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருக்கிறது, ஜவஹர் கூட பேசிகிட்டு இருந்தது, ஐஃபோன் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆன் ஸ்க்ரீனில் இல்லைனாலும்
மத்த இடங்கள்ல வந்து ஒரு சாட் பண்றதுக்கான இது கிடைச்சதா? ஆமாம் நிறைய இருந்தது. எப்படி இதுவா இருந்தது? அவங்க அப்படிதான் எக்ஸ்ட்ரீம்லி லைவ்லி அண்ட் எல்லாரோடையும் பேசிட்டு இருப்பாங்க. ஓடிட்டு அங்கே ஒரு நாய்க்குட்டி இருந்ததுன்னா நாய்க்குட்டி எடுத்து வச்சுப்பாங்க. நாய்க்குட்டி கிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. ஆட்டுக்குட்டி எங்கேயாதுன்னா ஆட்டுக்குட்டியை தூக்கி வச்சுப்பாங்க. ஆமா, அந்த வீடியோ பார்த்தேன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் அதுதான் அதுக்கும் கேமராவுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். கேமரா முன்னாடி வந்தாங்கன்னா டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஆமாம், பட் ரொம்ப ஃபுல் ஆஃப் லைஃப். அவங்க அப்சல்யூட்லி 100% எப்போவுமே 100% சார்ஜ்ட். ஓகே, ரைட்டு. ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு இண்டஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான அப்ரோச்சஸ் வந்ததுக்கு? இட்ஸ் டூ ஏர்லி. ரொம்ப ரொம்ப இப்போ தானே ரிலீஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு அப்ரிசியேஷன்ஸ் வந்து அப்ரிசியேஷன்ஸ் மட்டும் உங்களை யாராவது இப்போயே வந்து பல்க் புக்கிங் பண்ணிட்டு லாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அப்ரிசியேஷன்ஸ் வந்திருக்கு. ஐ திங்க் அதுதான் நல்ல விஷயம். ஏன்னா அதுக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. ஐ திங்க் அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். ஏன்னா யோசிக்கணும்ல, எல்லாருமே யோசிக்கணும் இல்லையா, என்ன மாதிரி கேரக்டர்ஸ் என்ன மாதிரி அப்படின்னு. நானும் அப்படிதான். என்னாலையும் ஸ்ட்ரெயிட்டாகவே என்னால் எதுவுமே இம்மீடியட்டாக கன்ஃபார்ம்னா அந்த அளவுக்கு அது ஒரு எங்கேஜிங்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க்கு. அவ்வளோ பெரிய பெரிய டைரக்டர்ஸ், நல்ல இன்ட்ரெஸ்டிங் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா தென் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். ஓகே, சோ இன்னும் நீங்க எதுவும் எக்ஸைட்டடா இருக்கேன். ஆமா, இன்னும் கதைகள் எதுவும் கேட்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல? இன்னும் எதுவும் இல்லை. இப்போதானே 4 நாள் தானே ஆச்சு. ஓகே, ரைட். நிறைய மொமெண்ட்ல வந்து படம் அன்னைக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் நாங்களாம் எப்படி ஆர்டிஸ்ட் எல்லாரையும் தூக்குறதுக்கு அதெல்லாம் நம்ம பேசுறது தான். அந்த மாதிரிலாம் நடக்காது. சீரியஸ்லி? ஆமா. ஓகே, ரைட். சோ நீங்க வந்து அவங்க பிளான் பண்ணி டிசிஷன் எடுத்திருந்தா கூட அதை கம்யூனிகேட் பண்றது இவ்வளவு சீக்கிரமா பண்ண மாட்டாங்க. ஓகே. இண்டஸ்ட்ரியில இருந்து யாராவது ஆக்டர்ஸ் பர்டிகுலரா வந்து உங்களுக்கு வந்து ரீச் அவுட் பண்ணி விஷ் பண்ணாங்களா? எனக்கு இந்த இவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்தது, இவர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது. அந்த மாதிரி நிறைய டைரக்டர் ஷோலியே என்னை பற்றி கேட்டிருக்காங்க. அதான் எங்கள் அருண் சாருடைய ஒய்ஃபை என்கிட்ட சொன்னாங்க, நிறைய பேர் உங்களை கேட்டாங்க அப்படின்னு. ஸோ அதுதான் ஐ திங்க் ஒரு தட் வாஸ் வெரி ஃபுல்ஃபில்லிங். ஏன்னா இவங்க படங்கள் எல்லாம் நம்ம பார்த்து ரசித்து இவங்களோடலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து நம்மளை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது ஐ வாஸ் குவைட் ஹாப்பி. ஸோ நானும் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சம் வெரி என்கேஜிங் இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம்ஸ் அண்ட் ரோல்ஸ். ஆமாம், இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியை நீங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய படம் பார்க்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டெல்லாம் வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் அந்த சைடு பிஸியாக இருந்தாலும் தேட்டரில் போய் படம் பார்க்கக்கூடியது இந்த மாதிரியான இதெல்லாம். தேட்டரில் நான் போய் படம் பார்ப்பேன். தேட்டரில் பார்க்குறது உண்டு அண்ட் ஓடிடிலையும் படங்கள் பார்க்குறது உண்டு. ஏன்னா அதுதான் நம்மளை கொஞ்சம் வேலை வச்சுக்கிட்டே இருக்கும். என்ன மாதிரிலாம் படம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரிலாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படியெல்லாம் கெட்டு ஒரு கேரக்டரை வந்து அவங்க கொண்டு வராங்க. இதெல்லாம் நிறைய கற்றுக்கலாம். சம்டைம்ஸ் ரொம்ப மொக்க படம் கூட பார்ப்பேன். ஆமாம், ரொம்ப இதை வந்து ஏன்னா ஒருத்தர் எப்படியெல்லாம் நடிக்கக்கூடாது, ஒருத்தர் எப்படியெல்லாம் படம் எடுக்க அதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அது ஐ திங்க் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்காக ஜாலியாக ஏதாவது அந்த மாதிரி எப்பயாவது ஒரு வாட்டி பார்க்குறது. ஸோ தட் நமக்கு இது பாரு, இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு லேர்னிங் தானே. ஓகே, இந்த கேள்வி வந்து உங்களோட ஃபேவரட் யார் அப்படிங்கிறதுக்கான கேள்வி இல்லை. அதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் நேம் வாங்குறதுக்காக இல்லை. பட் நீங்கள் இவ்வளோ படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, ஸோ நீங்களே ஒருத்தரை பார்த்து இது ரொம்ப நல்லா பண்ணுறாரு, இவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிலாகித்த நடிகர்கள் இருக்காங்களா இண்டஸ்ட்ரியில்? நிறைய பேர். யார் நீங்கள் ஒருத்தர்னு சொல்கிறல, நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நான் அந்த மாதிரி ஆக்டர்ஸ் பார்க்கணுன்னா தனுஷ் சார் அண்ட் சிவகார்த்திகேயன் சார், அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள். எப்படி they have transformed themselves into whatever they are today. அவங்க 2 பேரும் அவங்களுடைய வளர்ச்சி, உழைப்பால் வந்த வளர்ச்சி அப்படின்னு இருக்குல்ல, அது அவங்க 2 பேருதும் எனக்கு இப்போ தமிழ் சினிமாவில் நான் சொல்கிறது க்ளோஸாக நான் சொல்கிறது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் குறிப்பாக நீங்கள் கேட்டதான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, இவங்க 2 பேருடைய பேர் தான்.
ஓகே. பொதுவாக அந்த தியேட்டர் ஆர்டிஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் வரப்போ ரொம்ப டெப்த்தான கேரக்டர்ஸ் வந்து அவங்கள நம்பி கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து அவங்கள ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி எந்த இயக்குனர்களும் பயன்படுத்துறது குறைவு அப்படிதான் நினைக்கிறேன். அந்த டெப்த்தான ஒரு விஷயம் வர்றப்ப அந்த பெருமை அதை எப்படி நான் பார்க்குறீங்க? அதை ரொம்ப பெருமையாகவே நினைக்கிறீங்களா? அது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அது எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஒருத்தர் நம்பி அதை அதை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம எப்படி கொண்டு வரணுன்றது தான். ஏன்னா எனக்கு பெரிய ஃபியர், நான் இன்னைக்கு காலையில் தான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஃபியர் வந்து நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஒரு நல்ல படம் கிடைக்காதா, நல்ல படம் கிடைக்கணுன்ற ஒரு 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 ஃபியர் இருக்கும். நல்ல படம் கிடைச்சதுன்னா ஐயோ அது நம்ம கரெக்டாக பண்ணணுமேன்ற ஒரு ஃபியர் இருக்கும். அந்த படம் முடித்த பிறகு ஐயோ அது நல்லா டைரக்டருக்கு அந்த டீமுக்கு எல்லாருக்குமே நம்ம பண்ண ஒர்க்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கும். அதுக்கப்புறமா அது ரிலீஸ் ஆன பிறகு படம் சக்ஸஸ் ஆகி அப்ரிசியேஷன் வரும்போது ஐயோ இப்போ அடுத்த படமும் நல்லா பண்ணணுமே அப்படின்ற ஒரு ஃபியர் ஒன்று. ஸோ இது வந்து துரத்திக்கிட்டே இருக்கிறது தான், இந்த பயம் வந்து துரத்திக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஓகே. இப்போ 70-80கள் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா டிஎஃப்டி அப்படிங்கிறது மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் அதில் படிச்சிருந்தா கூட சில இயக்குனர்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக 4-5 படங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராசஸ் அது. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து தியேட்டர் பேக்ரவுண்டில் வந்து போய் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய முனைப்போடு இருக்கிறத நான் இப்போ பார்க்குறேன். ஒரு பெரிய கேப் இருந்ததா நான் பார்க்குறேன். ஒரு நடுவில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லைங்க, அவங்க ஜஸ்ட் இன்ஸ்டாவில் ஒரு ரீல் போட்டுட்டு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல பயங்கர ஃபேமஸ் ஆகிறாங்கன்னு ஒரு வாய்ப்பு கிடச்சிருது அப்படியே போயிடுறாங்க. பட் இதை வந்து கற்றுக்கணுங்கிற விஷயம் ரீசெண்டாக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இதை சூஸ் பண்ணுறதுக்கான இந்த இதை எப்படி பார்க்குறீங்க சீனியரா? இது வந்து சோஷியல் மீடியானால ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்துட்டுருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சசிபிலிட்டி. இப்போ ஒரு ஆக்டர், ஒருத்தர் வந்து அஸ்பைரிங் ஆக்டர் நான் வந்து போய் நடிக்கணும் அப்படின்னா சினிமாவில் வந்து சஸ்டெயினபிலிட்டி வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி அவ்வளவு காம்படிஷன், அவ்வளவு கான்டென்ட் அண்ட் அவ்வளவு டாலரன்ஸ் கம்மியாயிடுச்சு. ஸோ அப்போனா நான் ரெலவெண்ட்டாக இருக்கணும், பல வருஷங்களுக்கு நான் வந்து ஆஸ் அ ரெலவெண்ட் ஆக்டராக நான் இருக்கணும்னா யூ நீட் டு கோ அண்ட் கெட் யுவர் ஒர்க் ஆன் யுவர் ஸ்கில். அப்போது தியேட்டருக்கு போகிறது தான் பெஸ்ட்டு. தியேட்டர் தான் இஸ் த ஒன்லி மீடியம் தட் வில் ஹெல்ப் யூ இன் மேக்கிங் யூ அ பெட்டர் ஆக்டர். ஸோ அது இன்றைக்கி நிறைய பேர் போகிறாங்க. போகிறவங்க சஸ்டெயின் ஆவாங்க. அங்கே போய் கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டு அதோட தொடர்பு இருக்கிறவங்க ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகலாம் சினிமாவில். அது இல்லாதவங்களுக்கு சஸ்டெயின் ஆகணும்னா அப்போனா அந்த அளவுக்கு அவங்க ஸ்கில்டாக ஆல்ரெடி ஆஸ் அ பார்ன் ஆக்டராக ஸ்கில்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே ஹீரோவாக நடிக்க முடியாது இல்லையா? எவ்வளோ பெரிய ரேஞ்ச் ஆஃப் ஒரு படத்தில் எவ்வளவோ ரேஞ்ச் ஆஃப் ஆக்டர்ஸ் தேவைப்படுது. எல்லாருமே ஹீரோவாக நடிக்க முடியாது. ஸோ அப்போ அந்த ரேஞ்ச் ஆஃப் ஆக்டர்ஸு பல வருஷங்களுக்கு சஸ்டெயின் பண்ணணுன்னா எங்கேயாவது ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்ல, கற்றுக்கிட்டா தானே நமக்கு. ஸோ தியேட்டர் ரெலவென்ஸ் இருக்கும். தியேட்டர் இன்றைக்கி நிறைய பேர் தியேட்டரை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, போய் கற்றுக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சினிமா. நிறைய பேசிட்டோம். ஃபைனலாக வந்து இந்த ஒரு கேள்வியோடு நம்ம இது பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களுடைய நீங்கள் வந்த அந்த தியேட்டர் பேக்ரவுண்டில் வந்து நிறையா நண்பர்கள், குருநாதர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் எனக்கு பர்டிகுலராக வந்து மிகச்சரியான ஒரு இதுவாக இது இருந்தது அப்படிங்கிற மாதிரி எதாவது மென்ஷன் பண்ணி சில படங்கள் சொல்ல முடியுமா? நான் வெயிலில் எனக்கு பசுபதி சாரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ படங்கள் பண்ணிட்டார். நான் வெயில் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. ஈவன் தோ சார்பட்டா அதையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாலும் வெயில் ஒரு பெரிய, எனக்கும் வெயில் இஸ் வெரி ஸ்பெஷல். அந்த மாதிரி உங்களுடைய நண்பர்களுடைய இதை சொல்லுங்க. பசுபதி இது வந்து வெயில் எனக்கு ரொம்ப ரொம்ப, ஏன்னா அதுதான் முதல், அதுதான் பசுபதி அப்படின்றது. விருமாண்டி இன்னொரு ஒரு மிகப்பெரிய, ஆமாம், கொத்தால தேவர். அதுக்கப்புறமா ஆக்சுவலாக வந்து எனக்கு பசுபதியை ரொம்ப நல்லா தெரியுன்றதுனால எனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது பெரிய ஆச்சரியமாகவே இருக்கிறதில்ல. நான் இன்ஃபேக்ட் ரீசெண்டாக கூட சொன்னேன், நான் பார்த்த எனக்கு தெரிஞ்ச பசுபதி படத்தில் வந்து 10% தான். 10% தான் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க பசுபதி. அவர் தட் இஸ் த ஸ்கேல் ஆஃப்
யூனோ டேலண்ட் அவர். ஓகே. குமரவேலனும் அதே தான். நம்ம படங்களில் பார்க்கறது ரொம்ப கம்மி ஸ்கோப்பு. நாடகத்தில் அவங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பண்ண முடியும் தெரியுமா? பசுபதி இஸ் அமேசிங் டான்சர், கொரியோகிராஃபர். ஏதாவது ஒரு படத்துலையாவது அது இஸ் அன் அமேசிங் கொரியோகிராஃபர். ஆமாம், அவ்வளவு அருமையாக டான்ஸு கொரியோகிராஃபி பண்ணுவார் அவர். வெறும் நாடகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். இப்போதான் எங்களுக்கு தெரியுது. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஸோ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சோமுது சொன்னோன்னா, சோமுது வந்து எனக்கு ஜோக்கர் அண்ட் இன்னொன்று வந்து பாட்டில் ராதாவா? பாட்டில் ராதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலும் அவனோட முதல் படம் தான் ஆரண்ய காண்டம். ஸோ ஆரண்ய காண்டமும் ஜோக்கர் தான் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபில்ம் எனக்கு. சோமுது அந்த மாதிரி. ஸோ நிறைய இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. இவங்க எல்லாரும் வந்து இன்றைக்கி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க தே ஆர் நோன் ஃபார் தேர் ஒர்க் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. ஓகே. ஆமாம். ஸோ கண்டிப்பாக அவங்கள இன்டர்வியூ பண்ணுறப்ப நிச்சயமாக உங்களை குறிப்பிட்டு கண்டிப்பாக ஜமாவையும் டிசியையும் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய படங்களையும் வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன பிளான்ஸில் இருக்கீங்க? ஃப்யூச்சர் பிளான் என்னென்ன போயிட்டு இருக்கு? 3 படம் வரப்போகுது இப்போ சில மாதங்களில். ரிலீஸ்களுக்கு வருது. ஸோ அதுதான் இப்போ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. ஓகே. அதுக்கப்புறம் அந்த படங்கள் வந்ததுக்கு பிறகு தான் அடுத்த கட்ட முடிவு எடுக்க போகிற மாதிரியா? இல்லை, அடுத்த கட்டம் இப்போ இன்னும் அடுத்த மாதத்துலேருந்து இந்த ஷோஸ் இருக்குது எனக்கு. ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் கமிட் பண்ணியிருக்கிற பிளேயோடைய ஷோஸ் இருக்குது. அது நாங்கள் டூர் பண்ணுறோம். அது ஒரு மாதத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறமா ஐ வில் பி. எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க டைம்? ஏன்னா இந்த பக்கமும் அந்த பக்கம் கஷ்டம் தான். அதெல்லாம் பார்க்கணும். ஒரு பக்கம் பிஸ்னஸ் இருக்குது, ஒரு பக்கம் அது வேறையா? நீங்கள் சொல்லவே இல்லை. ஐரனா கம்பெனி. ஓகே. மீடியா ரிலேட்டட் சம்மந்தப்பட்டதா? கம்ப்ளீட்டாக வேறு. கம்ப்ளீட்லி வேறு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே. ரைட். ஆமாம். ரைட். ஸோ எல்லா விஷயங்களையும் பண்ணுறீங்க, பேலன்ஸ் பண்ணுறீங்க. ஜாலியாக கீப் டூயிங். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள், எங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த படங்களில் அதோட இன்டர்வியூவில் நம்ம தொடர்ந்து மீட் பண்ணுவோம். உங்களோட நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச்.